இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரேப் ஃப்ரூட்டில் நம்ம வந்துட்டு கேல் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப சுத்தமாக ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டாக அழகாக இருக்குது. ஸோ மீஷோவில் கேல் சிட்டி செம்ம அழகாக இருக்கும். ஸோ ஆனால் சாரி என்னை எங்கே தான் கூப்பிட்டு போகிறாருன்னு சத்தியமாகவே எனக்கு தெரியல. ஏதோ ஒரு பசிக்குது, ஸோ சாப்பாடு கடைக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். எங்கேயோ போயிட்டுருக்காரு, ஆனால் எங்கே போகிறான்னு தான் தெரியல. எப்போதும் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கிரேப் ஃபுட் தான் பண்ணுறாரு, கிரேப் போடுறாரு. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கிறதோ சொல்லிட்டு தான் நான் லீவ் நல்லா அவர் கூட வருவேன். ஸோ அந்தமாரி தான் நான் லீவு டைமில் அவர் கூட வருவேன். பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டங்க அந்த வேலை, அவ்வளோ கஷ்டம். வெயிலில் பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு கை காலெலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஸ்டீல் வந்துட்டு நம்ம வந்து போய் ஆளுங்களுக்கு கஷ்டப்பட்டு கொடுக்கணும். சம்டைம் கிட்ட கிடைக்கும், சில டைம் தூரமாக கிடைக்கும். ஸோ இந்த மொட்டை வெயிலில் போய் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ போகிறது வந்து கிரேப் ஃபுட் ஹோட்டல்லாம் சென்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாப்பாடு கடையை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன சாப்பாடு கடைக்கு கூப்பிட்டு போகிறாரு சத்தியமாக தெரியல. ஆனால் நானும் அவர் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். நானும் சும்மா இருக்கேன். இந்த கேளில் உள்ள அழகாக இந்த வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு நானும் இப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் பின்னாடி. அதுவும் இல்லாமல் பாட்டு கேட்டுட்டு வேறு வந்துட்டு இருந்தேன். ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அவருக்கு தெரியாது நான் வீடியோ எடுக்கிறது. ஸோ அவர் பாருங்கள், ஸ்டீல் வந்துட்டு இன்னொரு ஆர்டர் வந்துருச்சு, அதை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நானா ஐயோ மறுபடியுமாடா அப்படின்ற எனக்கு யூஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ வேறு என்ன பண்ணுறது, சொல்லுங்கள். எங்கேயோ போயிட்டுருக்கேன், நானும் வீடியோ எடுத்துக்கிட்டு பாட்டு கேட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு இன்னொரு ஆர்டர் பூந்துருச்சு. அவர் அந்த ஆர்டரு பார்சல் பண்ண போய் அது டெலிவரி பண்ண போயிட்டுருக்காருங்க. பாருங்கள், சம்டைம் நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்ததில்ல, அது கூட எனக்கு வந்து தெரியல ஆர்டர் பண்ணது. ஏன்னா அங்கே ஃபோனில் செட்டிங் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு தெரியாது, பின்னா உட்காந்துட்டு வருவோம். ஸோ உட்காந்துருக்கே வருவோம். அவங்கள பற்றி யோசிச்சு பாருங்கள், ரொம்ப கஷ்டம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பண்ணுங்கள்.